தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கு வரவுள்ள பிரதமர் மோடியிடம் ஏன் மதுரை, கோவைக்கு மெட்ரோ வரவில்லை என்று மக்கள் கேட்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் விலக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை, கீழடி அறிக்கை உள்ளிட்டவை குறித்தும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று கூறிய முதல்வர் கேட்பதற்கு இன்னும் நிறைய இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய அளவில் உள்ள எதிர்க்கட்சிகளில் திமுக மீதுதான் அதிக ரெய்டுகளை பாஜக அரசு நடத்துகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தாங்கள் பார்க்காத மிசாவா, தடாவா என கேள்வி எழுப்பிய முதல்வர், ஆட்சியல்ல, பதவியல்ல, உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம், ஒரு கை பார்ப்போம் என்றும் சூளுரைத்தார். 5000 ரூபாய் கொடுத்ததை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்கிறார்கள். அந்த அளவிற்கு எதிர்க்கட்சியினர் கணிக்க முடியாதபடி நமது நகர்வு இருந்தது என்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மக்களுக்காக கொடுத்தால் அது திமுக அரசு என்றும், மக்களிடமிருந்து எடுத்தால் அது ஒன்றிய பாஜக அரசு என்றும் சாடினார். மதத்தை வைத்து அரசியல் செய்வோருக்கு மகாத்மா காந்தியை பிடிக்காது என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மதுரையில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மரபும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின், கூட்டணி கட்சித் தலைவர்கள் செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடையாளம் காந்தி என்றும், காந்தியக கொள்கைகளை மத்திய அரசு ஒழிக்க நினைப்பதாகவும் விமர்சித்தார். மதுரையில் நடைபெற்ற மரபோம் காந்தியை நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், மகாத்மா காந்தி தனது ஆடையை அரையாடையாக மாற்றிய மண் மதுரை என்றும், தமிழர்கள் காந்தியை மறக்க மாட்டார்கள் என்பதற்கு சான்றாக இந்த அருங்காட்சியகம் உள்ளது என்றும் கூறினார். காந்தி ஒரு மனிதரை தாண்டி ஒரு சிந்தனை என்றும், சமூக நீதி மற்றும் சம நீதிக்கான குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். துரோகியாக அடையாளம் காட்டப்படும் நபர் முதல்வர் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார். சென்னை அம்பத்தூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்றும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாம் பலமுறை எடுத்து சொன்னதாகவும், ஆனால் முதல்வர் செவிசாய்க்கவில்லை எனவும் பழனிசாமி விமர்சித்தார். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மாக் கடைகளில் மட்டும் 24,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுமார் 6,000 மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் 15 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ளார். திமுக அரசு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்ததாக அதிமுக வீடு வீடாக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இதுவரை 1,04,00,000 குடும்பங்களை சந்தித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அதிமுகவின் எக்ஸ் பக்க பதிவில் சராசரியாக ஒரு வீட்டுக்கு 5,30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற மரபும் காந்தியை நிகழ்வில் பேசிய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், 2வது சுதந்திர போராட்டம் தொடங்கியுள்ளது, காவி கூட்டத்தை அகற்றுவது காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்தார். இது அரசியல் கூட்டமல்ல, காந்தியை நினைவு கூறும் மக்களின் ஒன்றுகூடல் என்று கூறிய அவர், காந்தி ஒரு மனிதர் அல்ல, ஒரு சிந்தனை என்றும் குறிப்பிட்டார். தவறான கொள்கைகள் மற்றும் சட்டங்களையே எதிர்ப்போம் என்றும், மக்கள் நீதி மய்யம் தேவையான போது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற மரபும் காந்தியை நிகழ்வில் சினிமா ரசிகர்களை அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்களாக மாற்ற 40 ஆண்டுகள் உழைத்துள்ளதாக கமல்ஹாசன் தெரிவித்தார். சினிமாவில் கூட்டம் சேர்ப்பது எளிது, ஆனால் இந்த மாதிரியான சிந்தனை கூட்டத்தை உருவாக்குவது கடினம் என கூறிய அவர், காந்தி சிந்தனையை முன்னிறுத்தி பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கொண்டவர்களையும் ஒரே மேடையில் இணைத்தது மக்கள் நீதி மய்யத்தின் சாதனை என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை கமல்ஹாசன் செய்து கொண்டிருக்கிறார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். மதுரையில் நடைபெற்ற மரபும் காந்தி நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய அளவில் காந்தியை மீண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றும், காந்தியின் அர்ப்பணிப்பை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தினார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் 117 ஆண் வேட்பாளர்கள்,
117 பெண் வேட்பாளர்கள் என 234 வேட்பாளர்களும் அணிவகுத்து நின்றனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் சீமான் குற்றம் சாட்டினார். இரு கட்சிகளும் தனித்தனியாக திருடி ஒன்றாக பங்கு பிரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுக அமைச்சர்கள் சிலர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என்ற அவர், ஒரே ஆள் இரு கட்சிகளிலும் அமைச்சராகலாம் என்றால் ஒரே கட்சிதானே என்றும் வினவினார். நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் ரசிகர் கூட்டமல்ல, லட்சிய கூட்டம் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக மாநாட்டில் பேசிய அவர், திரைக்கவர்ச்சியா அல்லது இன எழுச்சியா என்பதுதான் இங்குள்ள களம் என்றும், மொழியளித்தால் நாடு அழிந்துவிடும் எனவும் உரையாற்றினார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் தாய்மொழி தின வாழ்த்தில் திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி வணங்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றென்றும் அரணாக விளங்கும் என்று உறுதியளிப்பதாகவும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். திருவள்ளூருக்கு காவி உடை தரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட பதிவுக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி கே பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராகவே மாற்றிவிட்டதாக விமர்சித்தார். பாஜகவினரைப் போலவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசவும் கே பழனிசாமி தொடங்கிவிட்டதாக கனிமொழி குறிப்பிட்டார். 2026 தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தங்களது மரபுப்படி முதலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி இன்று திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அக்கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட 5 குழு TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட திமுக தேர்தல் குழுவோடு ஆலோசிக்க உள்ளது. 5 தொகுதிகளில் போட்டியிட முஸ்லீம் லீக் விரும்புவதாகவும், ஆனால் திமுக தரப்பில் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை அறிவித்துள்ள திமுக அடுத்த வாரம் காங்கிரஸ் குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கிறிஸ்டோடங்கர் தலைமையிலான செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைக்க தயாராக உள்ளனர். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கும் நிலையில் அக்கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் ஆகிய 2 தொகுதிகள், விக்கிரவாண்டி, கெங்கவல்லி, சாத்தூர், விருதுநகர், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், பன்ருட்டி, விருகம்பாக்கம், சேலம் மேற்கு, கடலூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி என மொத்தம் 13 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. காவிரி படுகையின் இதயமான திருவாரூர் தொகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் அல்லது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக முதல் குடும்பத்தின் நெருக்க நகரம் என்பது உள்பட பல்வேறு சாதக முக்கியத்துவமும் கொண்ட ஊர் எனும் பின்னணியில் இந்த திட்டம் ஆலோசிக்கப்படுகிறது. இதன் நிமித்தம் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது உள்ள திமுக மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் நன்னிலம் தொகுதிக்கு மாற்றப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர மறுத்து முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை அமமுக பொதுச் செயலர் தினகரன் மிக காட்டமாக விமர்சித்துள்ளார். பதவிக்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார் பன்னீர்செல்வம் என்று சாடிய அவர், ஜெயலலிதா இருந்தவரை பரதனாக நடித்தவர் என்றும் விமர்சித்தார். பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இருந்து நீக்கியது சரியே என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பங்கேற்கும் பாஜக அதிமுக கூட்டணி பரப்புரை பொதுக்கூட்டத்துக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. மதுரை விமான நிலையம் அருகே உள்ள மண்டேலா நகரில் 150 ஏக்கர் பரப்பளவு இடத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் புதிய மினி டைடல் பூங்காக்களை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 116 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும், இதனால் 600 பேர் வரை வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை தொடங்க டைடல் பார்க் நிறுவனம் அதிகாரப்பூர்வ டெண்டர்களை வெளியிட்டுள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் சுமார் 44 மின்சார ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
எழும்பூர் ரயில் நிலையத்தை சுமார் 735 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் 44 மின்சார ரயில்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட தொடக்க நாட்களிலேயே பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணைப்படி 15 முதல் 20 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் சிக்னல் கோளாறுகளால் ரயில்கள் நீண்ட நேரம் தண்டவாளத்திலேயே நின்றன. அது மட்டுமில்லாமல் குறைவான ரயில் சேவையால் இயக்கப்படும் ரயில்களும் கடும் கூட்ட நெரிசலோடு செல்கின்றன. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும் என ரயில்வே விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரயில்கள் எழும்பூர் நடைமேடை 10-11க்கு பதிலாக 5-6இல் திருப்பிவிடப்படுவதால் சிக்னல் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்பட்டு மெதுவாக இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையின் அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை தருவதாகவும் மக்களின் அவதியை பொருட்படுத்தாத அறிவிப்பு இது என்றும் பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். முறையான திட்டமிடலின்றி செயல்படும் ரயில்வே துறை 1.5 மாத பராமரிப்பு பணியை தேர்தல் காலத்தில் மேற்கொள்வது பலரது வாழ்வோடு விளையாடுவது என்றும் வளர்ச்சியின் பெயரால் நடத்தப்படும் எதேச்சதிகார நடவடிக்கை என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்தியாவும் பிரேசிலும் இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் $20 பில்லியன் உயர்த்த முடிவு செய்துள்ளன. டெல்லியில் பிரதமர் மோடியை பிரேசில் அதிபர் லூயிஸ் டா சில்வா சந்தித்து பேசினார். இதன் பிறகு பேசிய பிரதமர் மோடி தென் அமெரிக்காவில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக பிரேசில் திகழ்வதாக குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதிக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி மேற்கு வங்கத்திற்கு 480 கம்பெனி மத்திய படைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்ப உள்ளது. இதில் முதற்கட்டமாக 240 கம்பெனி மத்திய படைகள் மார்ச் 1ஆம் தேதி அம்மாநிலத்திற்கு செல்கின்றன. எஸ்ஐஆர் தொடர்பாக மேற்கு வங்கத்தில் வன்முறை சம்பவங்கள் நடந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் இந்திய பொருட்களை அமெரிக்கா வரியின்றி வாங்கும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தகத்தில் இந்தியா தங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் தற்போது அதை சரிசெய்து நியாயமான ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் ஒரே சீராக 10% வரி விதிக்கப்படும் என்றும் இது வரும் 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டப்பிரிவு 122ஐ பயன்படுத்தி இந்த அறிவிப்பை டிரம்ப் வெளியிட்டுள்ளார். அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு டிரம்ப் அரசு முன்பு விதித்த வரி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டு விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். நாட்டிற்கு பிரதமர் செய்த நம்பிக்கை துரோகம் தற்போது அம்பலமாகிவிட்டதாக எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டார். வரிகளை குறைப்பது குறித்து பேரம் பேசாமல் இருந்தது மூலம் அமெரிக்காவிடம் பிரதமர் மீண்டும் சரணடைந்து விட்டதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கும் அவர், இந்திய விவசாயிகள் நலன் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்று அமெரிக்க தரப்பு உறுதி செய்யாத வரை வர்த்தக சலுகைகள் எதுவும் அளிக்க முடியாது என்று மத்திய அரசு கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு டிரம்ப் அரசு விதித்த வரியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ், தவறுகளை தடுக்கவும் சமநிலை பேணவும் அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நடைமுறைகள் சிறப்பாக செயல்படுவது இதிலிருந்து தெரிவதாக அவர் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தியதை கண்டித்து பாஜகவினர் பதில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். டெல்லியில் பாரதிய ஜனதா எம்பி மனோஜ் திவாரி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. 80 நாடுகளின் பிரதிநிதிகள் முன் இந்தியாவை காங்கிரசார் அவமதித்துவிட்டதாக அவர் பேசினார். புதுச்சேரியில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது.
டெல்லியில் பிரதமர் மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்திய காங்கிரஸை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அக்கட்சியின் அலுவலகம் முன் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை பாஜகவினர் எரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அஜித் பவார் மரணம் குறித்து விசாரணை முடியும் வரை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை பதவியை விட்டு விலக்கி வைக்குமாறு பிரதமர் மோடிக்கு அஜித் பவாரின் உறவினரான ரோஹித் பவார் கடிதம் எழுதியுள்ளார். அதில் விமானத்தை இயக்கிய VSR நிறுவனத்திற்கும் ராம்மோகன் நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் உள்ள தொடர்புகள் தீவிரமான கேள்விகளை எழுப்புவதாக கூறியுள்ளார். டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள முக்கிய ஆலயங்களின் வளாகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியா வெறும் பயனாளர் அல்ல, அதன் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் படைப்பாளி என OpenAI நிறுவனத்தின் CEO சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற எக்ஸ்பிரஸ் அட்டா நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், டாடா குழுமத்தோடு இணைந்து AI உட்கட்டமைப்பை மேம்படுத்தப் போவதாகவும், ஸ்டார் கேட் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பிரம்மாண்ட தரவு மையங்களை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் 31ஆம் தேதி சீனா செல்கிறார். 3 நாள் பயணத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உலகின் இரு பெரும் நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு மிக பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு நிகராக வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. சர்வதேச பொருளாதார தடைகள் மற்றும் அமெரிக்காவின் நிதி நெருக்கடி நடவடிக்கைகளால் ஒரு டாலரின் மதிப்பு சுமார் 13 லட்சம் ரியால்களை தொட்டுள்ளது. இதனால் பல பண பரிமாற்ற தளங்களில் இதன் மதிப்பு தொழில்நுட்ப ரீதியாக 0 என்று காட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அமேசான் நதியை தூர்வாரும் பணிகளுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பிரேசில் அரசின் திட்டத்தை எதிர்த்து பழங்குடி மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் போராட்டம் செய்தனர். இந்த திட்டத்தால் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் என போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். அல்பேனியாவில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. துணை பிரதமரின் லஞ்ச ஊழல்கள் வெளிவந்திருக்கும் நிலையில் இதற்கு பொறுப்பேற்று அரசு பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். அவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது பிரதமர் எடிராமாவின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் சூப்பர் 8 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. சூப்பர் 8 முதல் போட்டியில் கொழும்புவில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவிருந்தன. ஆனால் மழையின் காரணமாக டாஸ் மட்டுமே போடப்பட்ட நிலையில் போட்டி கைவிடப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்துக்கு தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. PRS கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா வருகிற மே மாதம் புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் தனது புதிய கட்சியின் சித்தாந்தம் தெலங்கானா மண்ணை சார்ந்தே இருக்கும் என்றும் கூறினார். தெலங்கானாவில் BRS மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே களத்தில் இல்லை என்று விமர்சித்த அவர், ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தனது தெலங்கானா ஜாக்ருதி அமைப்பு மூலம் போராடப் போவதாக தெரிவித்தார். இந்தியா தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச AI உச்சிமாநாட்டு பிரகடனத்தில் அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 88 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. AI தொழில்நுட்பத்தின் பலன்கள் உலகம் முழுவதும் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பதே இந்த பிரகடனத்தின் முக்கிய நோக்கம். அனைவருக்கும் நலமும் மகிழ்ச்சியும் என்ற கருத்துருவில் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் AI வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான AI பயன்பாடு உள்ளிட்டவற்றை வலியுறுத்துகிறது. பாலிவுட் நடிகை யாமி கௌதம் தனது கணவரும் இயக்குநருமான ஆதித்யா தாருடனான திருமண வாழ்க்கை குறித்து நெகிழ்ச்சியான தகவல்களை பகிர்ந்துள்ளார். உரி திரைப்பட படப்பிடிப்பின் போது தொடங்கிய இவர்களது நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து 2021இல் திருமணமாக முடிந்தது. இந்நிலையில் வெற்றிகரமான உறவுக்கு முக்கிய காரணமே ஒருவருக்கொருவர் அளிக்கும் மரியாதையும் வெளிப்படையான பேச்சும் தான் என்று யாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வதே தங்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். வெள்ளை மற்றும் பழுப்பு நிற முட்டைகளில் எது சிறந்தது என்ற விவாதம் நீண்ட காலமாக உள்ளது. ஆனால் நிறத்தை பொறுத்து முட்டையின் சத்துகளில் பெரிய வித்தியாசம் ஏதும் இல்லை. கோழியின் இனம் மற்றும் மரபணுவை பொறுத்தே முட்டை ஓட்டின் நிறம் மாறுபடுகிறது. 2 வகை முட்டைகளுமே தலா 6 கிராம் புரதம் மற்றும் முக்கியமான அமினோ அமிலங்களை கொண்டுள்ளன. இருப்பினும்
கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனம் மற்றும் அவை வளர்க்கப்படும் சூழல் முட்டையின் சுவையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்கின்றனர் ஊட்டச்சத்து நிபுணர்கள். அசாமில் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் செய்த பாவங்களில் இருந்து அம்மாநில மக்களை பாஜக விடுவிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் அசாமில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். காம்ரூப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமித் ஷா வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் ஊடுருவலை அனுமதித்ததாக குற்றம் சாட்டினார். அடுத்த 5 ஆண்டுகளில் ஊடுருவல்காரர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து மட்டுமின்றி நாட்டை விட்டே வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அமித் ஷா பேசினார். அடுத்த 5 ஆண்டுகளில் அசாம் மாநிலத்தை வெள்ள அபாயம் இல்லாத மாநிலமாகவும் இந்தியாவின் தொழில் மையமாக மாற்றுவதே பாஜகவின் நோக்கம் என அமித் ஷா உறுதியளித்தார். கர்நாடகாவில் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பாஜக எம்எல்ஏ சந்துரு லமானி கைது செய்யப்பட்டார். ஒப்பந்ததாரரிடம் 11 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் பெற்றபோது சந்துரு லமானியை லோக் ஆயுக்தா காவல்துறையினர் கைது செய்தனர். சந்துருவுடன் அவரது தனி உதவியாளர்கள் 2 உட்பட 3 பேர் கைதாகியுள்ளனர். சாட் ஜிபிடியை உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனம் தனது முதல் நவீன ஸ்மார்ட் ஸ்பீக்கரை அறிமுகம் செய்ய உள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் வடிவமைப்பாளர் ஜானில் ஐவ் இதற்கான வடிவமைப்பை மேற்கொள்கிறார். இதன் கேமரா பயனர்களை அடையாளம் காண்பதோடு சுற்றியுள்ள பொருட்களையும் கவனித்து ஆலோசனை வழங்கும் என்று கூறப்படுகிறது. விலை சுமார் 18,000 ரூபாய் முதல் 27,000 ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் 2027ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இது விற்பனைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் நைஜர் நாட்டில் உள்ள சஹாரா பாலைவன பகுதியில் சுமார் 95 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு புதிய வகை டைனோசர் படிமத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு ஸ்பைனோசரஸ் மிராபிலிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சுமார் 40 அடி நீளமும் 7 டன் எடையும் கொண்ட இந்த டைனோசர் தலையில் வளைந்த வாள் போன்ற ஒரு தனித்துவமான எலும்பு அமைப்பை கொண்டுள்ளது. மீன்களை வேட்டையாடி உண்ணும் இந்த டைனோசரை ஆய்வாளர்கள் நரக கொக்கு என்று அழைக்கின்றனர். பெங்களூரில் நடைபெற்று வரும் ஐடிஎஃப் மகளிர் ஓபன் W100 டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை வைஷ்ணவி அத்கார் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு W100 அந்தஸ்து கொண்ட டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை என்ற சாதனை அவருக்கு சொந்தமானது. இதற்கு முன் 2007ஆம் ஆண்டு சானியா மிர்சா W10 தொடர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் சூப்பர் 8 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. சூப்பர் 8இன் முதல் போட்டியில் கொழும்பில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவிருந்தன. ஆனால் மழையின் காரணமாக டாஸ் மட்டுமே போடப்பட்ட நிலையில் போட்டி கைவிடப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்திற்கு தலா 1 புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. இன்றைய சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணியை தென்னாப்பிரிக்கா அணி எதிர்கொள்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது 15% உலகளாவிய வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த புதிய உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் 10% இறக்குமதி வரி தற்போது 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு பிப்ரவரி 24 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள முக்கிய ஆலயங்களின் வளாகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை மற்றும் பழைய டெல்லியில் துணை ராணுவ படையினர், டெல்லி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 6ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக டெல்லியில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை ஊத்தங்குடியில் திமுக பாக முகவர்கள் மாநாடு நடைபெற்றதை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநாட்டிற்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் திரளாக கூடியதால் ஊத்தங்குடி மற்றும் சுற்றுவட்டார முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மாநாட்டில் பங்கேற்ற பாக முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரியாணி பொட்டலங்களோடு வீடு திரும்பும் காட்சியும் காணப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது.